காமராஜர் ஐயா எல்லை பாதுகாப்பு படை வீரர்கள், ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ்னு எல்லா படை வீரர்கள்கிட்டையும் பேசியிருக்கிறாங்க. எந்த முதலமைச்சராவது அவங்களோட நேரடியாக பேசியிருக்கிறாங்களா? கண்டிப்பாக வாய்ப்பே இல்லைங்க. ஒருவேளை பேசியிருந்தா அக்கேஷ்னலாக பேசியிருக்கலாம். ஆனால் காமராஜர் அப்படி கிடையாது. எப்போல்லாம் அவருக்கு நேரங்கள் கிடைக்குதோ அப்போல்லாம் அந்த இராணுவ வீரர்களையும் போர் வீரர்களையும் பார்த்து பேசுகிறத ஒரு சந்தோஷமான விஷயமாக வச்சுருந்தார். அந்த இராணுவ வீரர்கள்கிட்ட நல்லா பேசுவார். ஏன்னா இவருக்கு ஹிந்தியும் நல்லா தெரியும், ஆங்கிலமும் தெரியும். குறிப்பாக தமிழக வீரர்களை பார்த்தா ரொம்ப சந்தோஷமாக பேசுவார். ஏன்னா தாய்மொழியில் பேசுகிற வீரர்கள்னால் அது தனி தானே. அவங்களோட கிராமம் கொண்டு கேட்டு அந்த கிராமம் எங்கே இருக்குன்னு தெளிவாக சொல்வார். கிராமத்தோட பேரை சொன்ன உடனே இந்த மாவட்டத்தில் இந்த தாலுகாவில் இருக்குன்னு அவ்வளோ கரெக்டாக சொல்வார். காரணம், தமிழகத்தில் உள்ள அத்தனை கிராமங்களும் காமராஜர் ஐயாவுக்கு அத்துபடி. அந்த வீரர்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். தன்னோட வீட்டு பக்கத்தில் உள்ள ஒரு நண்பரை சந்தித்தது போல் உட்காந்து மணிக்கணக்காக பேசுவார். அவங்களோட கஷ்டத்தை கேட்டு அவங்களுக்கு ஆறுதல் சொல்வார். நீங்கள்லாம் இருக்கிறதுனால தான் நாங்கள் தைரியமாகவும் நிம்மதியாகவும் தூங்க முடியுதுன்னு அவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுப்பார். ஒரு வீரர்கள் கூட சரிசமமாக உட்காந்து அவங்க கூட சாப்பிட்டு அவங்க கூட சந்தோஷத்தை பகிர்ந்துக்கிட்ட ஒரு முதலமைச்சர் உண்டுன்னா அது காமராஜர் ஐயா தாங்க. அதுக்கு தனி காரணம் சொல்வார். கேட்டால் அவன் உயிரை பணயம் வச்சு அங்கே நிற்கிறதுனால தான் நாம் இங்கே கால் மேலே கால் போட்டு சந்தோஷமாக வீட்டுக்குள்ளே உட்காந்துருக்க முடியுது. அவங்க ஓய்வெடுக்கணும்னு நினச்சா நம்ம நிலைமை என்ன ஆகும் அப்படின்னு சொல்லுவார் காமராஜர் ஐயா. படை வீரர்களுக்கான ஒரு தனி மரியாதை வச்சுருந்தார் காமராஜர் ஐயா. அவர்களுக்கு தேவையான விஷயங்கள் ஏதாவது இருந்தால் உடனே கவர்மெண்ட் ஆர்டர் பாஸ் பண்ணி அதை நிறைவேற்ற சொல்வார். காமராஜர் ஐயா என்றுமே தொட முடியாத சிகரத்தில்